என் பேர் பிரேம்கோ. நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கன்சல்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கன்சல்ட் ப்ரைஸ் பேசுவது கிரிப்டோ கன்சல்ட் டெக்னிக்கல் வீடியோ போடுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் வச்சுங்க. ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $77,000 இருக்குங்க. ஸோ நேற்று கேண்டல் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நேற்று கேண்டல் நம்மளுக்கு பியரிஷாகவே க்ளோஸ் வச்சுருந்தா கூட கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கு வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இன்றைக்கி கேண்டல் பார்த்தீங்கன்னா தற்போதைய வரைக்கும் ஒரு புல்லிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆகினா கூட பெருசாக மூவ்மெண்ட் இல்லாமல் அதே இடத்துல தான் நிற்குது. ஓகேங்களா? ஸோ இப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி கேண்டல். ஸோ வீக்லி கேண்டலை பார்க்கும்போது 78,000 கீழே கேண்டல் க்ளோஸ் வைக்கக்கூடாது சொல்லியிருந்தேன். ஸோ ப்ரைஸ் வந்து 78,000 கீழே கேண்டலை க்ளோஸ் வச்சிடுச்சு. நான் சொன்னது வந்து போன வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு பியரிஷ் ஃபார்மேஷனில் தற்போதைக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ பியரிஷ் ஃபார்மேஷனில் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இருக்கிற ரெசிஸ்டன்ட் ஏரியாவும் சப்ளை ஏரியாவும் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி இந்த 78,000 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல் சொல்லியிருந்தேன். ஸோ 78,000 கீழே கேண்டல் க்ளோஸ் வச்சதுனால இப்போ இந்த 78,000 வந்து ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சப்ளை. ஸோ சப்ளை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 79,600 80,600. ஸோ இந்த 80,600 ரொம்ப பெரிய ரெசிஸ்டன்ட் லெவலுன்னு நான் ஃபஸ்ட் சொல்லியிருந்தேன். ஸோ அதுவே சப்போர்ட் ஆக்ட் ஆகுது. மறுபடியும் பிரேக் டவுன் ஆனதுனால இது வந்து இப்போதைக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ இது ரெண்டு ப்ரைஸையும் தாண்டினா மட்டும் தான் நம்மளுக்கு புல்லிஷ் ஆகும். இல்லைன்னா மார்க்கெட் வந்து அகெயின் வந்து ப்ளீடு தான் நடக்கும். ஓகேங்களா? ஸோ எது வைக்கும் இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கிற பக்கத்தில் இருக்க டிமாண்ட் எது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த 73,100லேருந்து 70,500. ஓகேங்களா? இதுதான் வந்து தற்போதைக்கு இருக்க பக்கத்தில் இருக்க ஒரு டிமாண்ட் ஏரியா. ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியாவை முற்றத்துக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ இன்றைக்கி கேண்டலோட க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 77,800. 77,800க்கு மேலே போயிட்டு கேண்டல் க்ளோஸ் ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த சப்ளை விற்கும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். பட் போகாமல் நம்மளுக்கு மேலே போயிட்டு கரெக்டாக இந்த 78,000ல் டச் ஆகிட்டு ரிஜெக்ட் ஆகி உள்ளுக்கா வந்து க்ளோஸ் வச்சேன்னா கண்டிப்பாக நாளைக்கு கேண்டல் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபால் நோக்கி வரத்துக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த டெய்லி கேண்டலோட ஃபார்மேஷன். சரிங்களா? அப்படியே நீங்கள் 4 ஹவருக்கு திருப்பிங்கன்னா 4 ஹவரில் என்ன நடந்துன்னு இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ நேற்று ஃபார்மாக வந்து பார்த்தீங்களா 9:30 கேண்டலு. ஸோ இந்த கேண்டல் அதாவது 5:30லேருந்து 9:30க்கு ஒரு கேண்டல் ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா? ஸோ இந்த கேண்டலோட ரேஞ்சு பாருங்கள். இந்த கேண்டலோட ரேஞ்சுக்குள்ளே தான் 1 2 3 4 4 கேண்டல் ஃபார்ம் ஆகினிருக்கு. இப்போ வந்து 5ஆவது கேண்டல். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன நடக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி என்னோடய வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கும் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு கேண்டல் ஃபார்மேஷன் ஆயிடுச்சுன்னா மேலேயும் ஸ்டாப் லாஸ் இருக்கும், கீழேயும் ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஸோ இது மேலே வந்து நம்மளுக்கு ஸ்டாப் லாஸும் இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ட் லெவலும் இருக்குது. ஸோ இன்கேஸ் ப்ரைஸ் மேலே போகுதுன்னா மேலே போய் இந்த இடத்துல ஒரு டச் பண்ணிவிட்டு ரிஜெக்ட் ஆகி அகெயின் உள்ளே வந்துருச்சுன்னா கண்டிப்பாக இது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த லோவை நோக்கி தான் போவோம். ஏன்னா நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே வந்து உங்களுக்கு டோட்டலாகவே இந்த இடத்துல எடுத்திருக்கான். ஸோ மேலே வந்து அந்த ரேஞ்சில் வந்து இதாக இருக்குது. இந்த ஐக்கு மேலே எடுத்திருக்கான், இந்த ஐக்கு மேலே எடுத்திருக்கான், இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. ஆனால் கீழுக்கா பார்த்தீங்கன்னா இதோட லோ பெண்டிங் இருக்குது, இங்கே லோ பெண்டிங்கில் இருக்குது, இங்கே லோ பெண்டிங்கில் இருக்குது, இங்கே லோ பெண்டிங் இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் எல்லாமே பெண்டிங்கில் இருக்குது. மேலே இருக்க ஸ்டாப் லாஸை ஹன் பண்ணிட்டானா மேலே போய் தொட்டுட்டு ரிஜெக்ட் ஆகிட்டானா கண்டிப்பாக மார்க்கெட்டு கீழே வந்துடும். சரிங்களா? ஒருவேளை மேலே இருக்கிறது வந்து உடைக்காமல் அதாவது ரிஜெக்ட் ஆகாமல் ஒரு பெரிய கேண்டல் புல்லிஷாக க்ளோஸ் வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, அடுத்த கேண்டலும் நம்மளுக்கு இந்த ரெசிஸ்டன்ட் லெவலை தாண்டி க்ளோஸ் வச்சானா நம்மளுக்கு அடுத்து இந்த சப்ளையை நோக்கி ப்ரைஸு போகும். ஓகேங்களா? பட் இதோட ப்ராபபிலிட்டி கொஞ்சம் கம்மி தாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த ஹைக்கு மேலே போய்ட்டு ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். சரிங்களா? அப்படி ரிஜெக்ட் ஆகாமல் க்ளோஸ் வச்சுட்டு அடுத்த கேண்டல் க்ளோஸ் வச்சானா இந்த சப்ளையை நோக்கி வருவான். இந்த சப்ளையில் நிறைய ஆக்ஷன்றது பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தாங்க கீழேயும். ஸோ கீழே வந்து நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து இந்த லோக்கு கீழே கேண்டலை க்ளோஸ் வச்சோன்னா தப்பு கீழே வந்துடும். ஓகேங்களா? கீழே வந்து நம்மளுக்கு பக்கத்துலேயே டிமாண்ட் இருக்கிறதுனால கன்ஃபார்மாக வந்து டிமாண்டை வந்து நல்லா வந்து அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரைட். ஓகே. ஸோ இப்போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ ப்ரைஸ் வந்து இந்த 80,600ன்றது ஓகேங்களா. 80,600 ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருப்பேன்.
ஸோ ப்ரைஸ் வந்து இப்போ கரெக்டாக வந்து அந்த 80,600லேருந்து தான் கீழே வந்துருக்கு. ஸோ நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ் ஃப்ளாக் பேட்டர்னில் இருக்குது. சரிங்களா? ஸோ வீக்லியில் பார்த்தீங்கன்னா தெளிவாகவே தெரியும், ஒரு பியரிஷ் ஃப்ளாக் பேட்டர்னில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாகு உடச்சிச்சு, திரும்ப வந்து ஒரு ஃப்ளாக் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா? இன்கேஸ் இதையும் உடச்சிதுன்னா ப்ரைஸ் வந்து நல்லாவே கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா? இது ஓவராலாக ஒரு ட்ரெண்ட் லைனு. அந்த ட்ரெண்ட் லைனை வந்து இப்போ பிரேக் ஆகி தான் கீழே வந்துன்னு இருக்குது. ஸோ அப்போது என்னை பொறுத்தவரைக்கும் நான் சொல்லணும்னா இன்னும் ஒரு புஷ் வந்து கீழே வரலாம். ஓகேங்களா? 60,000 கீழே ஒரு புஷ்ஷு கீழே வரலாம். ஓகேங்களா? வந்துட்டு அங்கே அக்குமுலேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே போக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்படி இன்கேஸ் ஓகேங்களா, இன்கேஸ் ப்ரைஸ் வந்து இந்த 60,000 கீழே வந்து இந்த இடத்துல அக்குமுலேட் ஆகுதுன்னா இங்கே ஒரு ட்ரெண்ட் லைனோட இது கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா? அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆகிற ஒரு பட்சத்தில் நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் வந்து புல்லிஷாக மாறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ தற்போதைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு இந்த வீக்லி ஃபேமில் பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து ஒரு பியரிஷ் ஃபார்மேஷனில் தான் இருக்குது. ஸோ மேபி நம்மளுக்கு இது மேலே போகுதுன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது, இங்கே ஒரு சப்ளை இருக்குது. சரிங்களா? இந்த சப்ளையெல்லாம் பிரேக் பண்ணுற பட்சத்தில் தான் நம்மளுக்கு ப்ரைஸ் மேலே போகுன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது வந்து கீழே தான் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி டெய்லி கேண்டலோட க்ளோஸும் பார்க்கணும். இன்றைக்கி டெய்லி கேண்டலோட க்ளோஸ் எப்படி வருதுன்றது பார்க்கணும். இன்கேஸ் இது புல்லிஷ் கேண்டலாக க்ளோஸ் வச்சுன்னா ஃபர்தராக நம்மளுக்கு வந்து மேலே சப்ளையை டச் பண்ணுறானான்றது பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ரைட், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்கவுண்ட் மட்டும் சொல்லிக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ சொல்லிக்கிறாமே நான் ஓன் லைசன்ஸ்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, நீங்களே ஒரு ஓன் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.